ஓகே, நாங்கள் எங்கள்கிட்ட இரண்டாம் கட்ட டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். இரண்டாம் கட்டம் 11வது வினாவிலிருந்து 20வது வினா வரையான எம்சிக்கு. அதில் முதலாவது 11வது வினாவை பார்ப்போம். 11வது வினா மின்னெதிர்த்தன்மை சம்பந்தமானது. குறித்த மூலகத்தோட மின்னெதிர்த்தன்மையை பொறுத்த மட்டும் அது தங்குள்ள காரணி, கலப்பு, முறைசார் ஏற்றம், ஒற்றியேற்ற எண், சுற்றையல் அல்லது சூழல் என்று சொல்லலாம். இப்போ எங்களை இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் எப்படி வாருன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது எங்களுக்கு கலப்பை பார்க்கணும். SCF கூடினால் எங்களுக்கு கலப்பு கூடும். சரி, நான் இதுக்குரிய 4 அவன் தந்திக்காங்க 5 கட்டமைப்புகள் தரப்பட்டுள்ளது. அந்த 5 கட்டமைப்பை வரைஞ்சிக்குது. எங்களுக்கு மையனோட கேட்பதனால மையனோட பிரதானமாக வரையப்பட்டுள்ளது. பார்ப்போம். முதல்ல கலப்பை பார்ப்போம். இதுல sp3 கலப்பு, இதுவும் sp3 கலப்பு, இதுவும் sp3 கலப்பு. ஆனா இது sp2 கலப்பு, இது sp2 கலப்பு. SCF அதிகம் படியினால இந்த 3 கட்டமைப்பை விட இந்த 2 கட்டமைப்பும் எங்களுக்கு மின்னெதிர்ப்பு கூடுதலா இருக்கு. முறைசார் ஐட்டம் இதுல இல்லாதனால அடுத்தபடியாக ஒற்றையேற்றத்தை பார்ப்போம். இதோட ஒற்றையேற்றம் +2, இதோட ஒற்றையேற்றம் +4, இதோட ஒற்றையேற்றம் +6. அப்ப sp3 மூன்றிலையும் இந்த மின்னெதிர்த்தன்மை இதை விட நேர் ஒற்றையேற்றம் கூடுதலால இதுக்கு கூடு. கலப்பால இதை விட இதுக்கு கூடு. இது ரெண்டிலையும் ரெண்டும் sp2 படினால இதோட ஒற்றையேற்றம் பார்த்தீங்கன்னா இது +4, இது +6. ஆகவே இதில் விட இதுக்கு கூடு. அந்த அடிப்படையில் 11வது கேள்விக்கு 4வது விடையாக அமையும். 11ஆம் கேள்விக்கு 4வது விடையாக அமையும். ஓகே, நாங்க 12வது வினாவுக்கு போவோம். 12வது வினா பொது அயின் விளைவோட கரைதிறன் பெருக்கத்தில கரைதிறன் பொது அயின் விளைவு காரணமாக எவ்வாறு வருது என்பது வினாவாகும். பாப்ப நாங்க இந்த 12வது வினாவை 12வது வினா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு solid Mg2+ aqueous ஆகவும் 2OH- aqueous ஆகவும் இருக்கு. கேள்வியில பொதிய நிலைமையில OH- செறிவு கேட்டிக்கப்படினால நான் OH- செறிவை X மூல் DM-3 என்று எடுக்கிறேன். ஆகவே OH- செறிவு X மூல் DM-3 இருந்தால் இதோட செறிவு P சமானம் அடிப்படையில் X/2 ஆக மாறும். அதே நேரத்தில் மெக்னீசியம் குளோரைட்டால Mg2+ பொது அயனாக வரும். ஆகவே அந்த பொது அயனை சேர்த்துன்னு சொன்னா இதுல 1.775 பொது அயனால செறிவுக்கு வரும். ஓகே, இப்போ இதுதான் இதுவைகளோட செறிவு. அப்ப KSP நாம போட்டா KSP Mg2+ aqueous செறிவு into OH- aqueous செறிவுட வர்க்கம். OH- aqueous செறிவுட வர்க்கம். ஆனா எங்களுக்கு தெரியும் இந்த பெருமானங்களை பார்க்கும்போது x ஓட ஒப்பிட செல்லம் இந்த பெருமானம் 1.775 செல்வது பெரிதுபடியினால அன்னளவாக நாங்க x + 1.775 இதை மட்டும் போடுவோம். இது 1.775 மட்டும் போடுவோம். KSP தந்திக்கான் 7.1×10⁻12 மூல்ட கணமும் டெசிமீட்டர்ல 9 தந்திருக்கிறாங்க. Mg2+ செறிவுக்காக நான் 1.775 மட்டும் போடுவேன். அதே நேரத்தில் OH- செறிவு x என்றுனா x வர்க்கம் சொல்லி போடுவேன். ஆகவே x இது x க்கும் இங்க x வர்க்கம் வரும். இப்போ நாங்க பாப்போம் சரிதானே, பாப்போம் x வர்க்கம் சொல்லி வரும். இப்போ நாங்க இதை தீர்த்துட்டோம் சொன்னா இந்த இதை இதனால பிரிச்ச உடனே எங்களுக்கு என்ன வரும்? x வர்க்கம் சமன் 4×10⁻12 சொல்லி வரும். ஆகவே x சமன் எவ்வளவு கேட்டா 2×10⁻6 மூல் DM-3 சொல்லி வரும். x பெருமானம் 2 மூல் DM-3 சொல்லி வரும். ஆகவே எத்தனாவது கேட்டா அந்த கேள்விக்கு 12வது கேள்விக்கு
ரெண்டாவது விட வரும். 12ஆம் கேள்விக்கு ரெண்டாவது விட வரும். ஓகே, நாங்க 13வது கேள்விக்கு போவோம். 13வது கேள்வி ஆர்கானிக் சோதனை பொருட்கள் சம்பந்தமான, அதுவும் அமிலத்திறனோட சம்பந்தமான வினா வந்து. சோதனை பொருட்கள் அமிலத்தன்மை, பொதுவான அமிலத்தன்மையோட ஓர்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பொதுவான அமிலத்தன்மையோட ஓர்டர் வந்து A, E, அதுக்கப்புறம் I, அதுக்கப்புறம் ஆல்கஹால், அதுக்கப்புறமாக வந்து ஒரு ஃபீனோல், ஒயிக் ஆசிட், இவ்வாறு பொதுவான ஓர்டர் வரும். ஓய்டரேட் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போகும். இதுல ஒயிக் ஆசிடும் ஃபீனோலும் NaOH தாக்கம் புரிந்து விளைவை உருவாக்கும். அதுல அமிலம். ஆனா ஆல்கஹால் தாக்கம் புரியாது. ஒயிக் ஆசிட் அதே நேரத்தில் ஃபீனோல் தாக்கம் புரியும். எனவே தரப்பட்டிகை தாக்கத்துல கூட்டங்களை பார்த்தாலே போதும். தரப்பட்டிகை சேர்வையில கூட்டம் இங்கல ஒயிக் ஆசிட் இருக்குது. அதே நேரத்துல மெட்டால ஒரு ஆல்கஹால் வந்து இருக்குது. அதே நேரத்தில் இங்க ஃபீனோல் வந்து இருக்குது. OH இல்லாம ஃபீனோல். இப்ப இதுல ஒயிக் ஆசிடும் ஃபீனோலும் தாக்கம் புரியுதனால விளைவாக எங்களுக்கு ஒயிக் ஆசிட் ஃபீனோல் தாக்கம் புரிஞ்சு O- Na+ வரும். O- Na+ வரும். ஆகவே 13ஆம் கேள்விக்கு விடையாக இரண்டாவது விட வரும். இதே நேரத்தில் இன்னொரு சேரியை பற்றி சொல்லேன். Na2CO3 தந்திருந்தால் ஒயிக் ஆசிடோட தாக்கம் புரியும். ஃபீனோலோட தாக்கம் புரியாது. ஒயிக் ஆசிடோட தாக்கம் புரியும். Na2CO3 ஒயிக் ஆசிட் அமில உப்புக்கள் போன்றவையுடன் CO2 வாயுவை தரும். ஃபீனோல் தாக்கம் இல்ல, நைட்ரோஃபீனோல் கண்டா தாக்கம் இருக்குது. ஓகே, நாங்க அடுத்ததாக 15வது வினாவுக்கு போவோம். 14வது வினாவுக்கு. ஓகே, ஆகவே 14வது வினா இன்ஆர்கானிக் கூட்டுகள் சம்பந்தமான வினா. பின்வரும் கூட்டுகளில் சரியான கூற்று இனம் காண்க. சரியான கூற்றை கேட்டிக்குது. பிணைப்பு கோணத்தை பத்தி கேட்டிக்குது. பிணைப்பு கோணம் தங்குள்ள காரணி எங்களுக்கு தெரியும். பிணைப்பு கோணம் தங்குள்ள காரணி கலப்பு, தனிச்சோடிகளோட எண்ணிக்கை, சுற்றில் உள்ள அணுக்கள மைய அணு அல்லது உள்ள அணுக்கள மின்னதித்தன்மையிலே தங்கி இருக்குது. இப்ப நம்ம பார்ப்போம். இந்த கேள்வியில முதலாவது NF3லையும் பிணைப்பு கோணங்கள் சம்பந்தமான வினாவுடன் இது கேட்டிருக்காங்க. NF3ல பிணைப்பு கோணங்கள் சம்பந்தமாக உள்ள ஒரு வினா வந்து கேட்டிருக்காங்க. ஆகவே இந்த பிணைப்பு கோணங்கள்ல இந்த தனிச்சோடி இலத்திரன் கலப்பு எல்லாமே சமனாக காணப்படுவதனால மின்னதித்தன்மை பார்க்கலாம். மின்னதித்தன்மை கிளையனோட மின்னதித்தன்மை கூடினால் பிணைப்பு கோணம் குறையும். ஆகவே அந்த அடிப்படையில் இதுக்குத்தான் பிணைப்பு கோணம் கூட. எனவே முதலாவது கூற்று பிழையான கூற்றாகும். ரெண்டாவது கூற்றை பார்க்கணும். ரெண்டாவது கூற்றுல ஒரு சிக்கல் ஒன்று இருக்குதா? என்ன சிக்கல்னு கேட்டா, ரெண்டாம் கூற்றுல 17ஆம் கூட்டங்கள்ல ஒற்றையற்ற -1 தொடக்கம் +7 வரங்காட்டும் சொல்லியிருக்காங்க. 1 தொடக்கம் 7 வரைன்னு சொல்லி இருக்குது. இப்ப இந்த 1 தொடக்கம் 7 வரைன்னு சொல்ல இப்ப புளோரினை பொறுத்த மட்டும் முதலாவது உறுப்பினர் புளோரின், இந்த முதலாவது உறுப்பினர் புளோரினை பொறுத்த மட்டும் அது +7 காட்டாது. ஆனால் கூற்று பொதுவாக தந்திருக்குது. கூற்று பொதுவாக தந்தன்னு சொன்னால் இந்த கூற்று சரி என்று எடுத்துக்கொள்ளவும் மேலும் எல்லாம் அப்படி ஒரு வசனம் வந்து தந்தும் இல்லை, பிழை என்று எடுத்துக்கொள்ளவும் மேலும். ஆகவே நாங்கள் அடுத்த கூற்றை பார்ப்போம். அறை வெப்பநிலை கந்தகத்தின் உறுதியான பிரித்திருப்பு வடிவம் ஒரு சரிவு கந்தகம் சொல்லி இருக்குது. அப்ப ஒரு சரிவு கந்தகம் என்பது பிழை, சாய் சதுர கந்தகம் என்று வர வேண்டும். எங்களுக்கு தெரியும் கந்தகத்தில பிறத்திருப்பங்கள் 2 ஆக நாங்க பிரித்து கொள்ளலாம். அடிப்படையில் பளிங்குரு சொல்லி உண்டு, பளிங்குரு அற்றுவதுன்னு சொல்லி வரும். பளிங்குரு ஒரு அற்றுவதுன்னு சொல்லி உண்டு வரும். பளிங்குரு அற்றுவதுன்னு சொல்லி பளிங்குரு அற்றுவதுல 3 இருக்குது, பளிங்குருல 2 இருக்குது. அதுல சாய் சதுர கந்தகமும் ஒரு சரிவு கந்தகமும் வரும். பளிங்குரு அற்றுவதுல என்ன வரும்னு கேட்டா கலிக்கந்தகம் வரும். கலிக்கந்தகம்
அதே நேரத்தில் கூழ் கந்தகம் வரும், பிளாஸ்டிக் கலிக்கந்தகம், கூழ் கந்தகம், பால் கந்தகம் சொல்லி கொண்டிருக்கிறான். சரி, மில்கி கந்தகம் சொல்லி பால் கந்தகம் சொல்லி கொண்டிருக்குது. ஆகவே மொத்தமாக எங்களுக்கு இப்படி வரும். இதுல உறுதியான கந்தகம் வந்து சாய் சதுர கந்தகம் என்ற அடிப்படையில் அந்த வினாக்குரிய விட வந்து எங்களுக்கு பிழையாக போகும். அடுத்தது நான் பார்ப்போம், அந்த கூட்டு பிழையாகும். 4வது கூட்டு எடுப்போம். 4வது கூட்டம் வந்து காரியத்தின் அல்ல பென்சில் அடர்த்தி. எங்களுக்கு தெரியும் அடர்த்தி பிரச்சனை வைரத்துக்கு அடர்த்தி கூடியது என்றபடினால 4வது கூற்று பிழையான கூற்றாக அமையும். 5வது கூற்று வாயுநிலையில் அலுமினியம் குளோரைடு அட்ட திருப்தியாக்குகின்றது என்பது உண்மையானதாகும். வாயுநிலையில் AlCl3 ஆனது இருபகுதியமாக மாறும். வாயுநிலையில் AlCl3 ஆனது Al2Cl6 இருபகுதியமாக மாறும். இப்ப AlCl6 வந்து Al2Cl6 ஆக மாறும், இரு பகுதியமாக மாறும் வாயுநிலையில. ஓகே, இப்படி எழுதலாம், ஈஸியாக எழுதிட்டு Cl இருந்து தனிச்சொலி வரும், இதிலிருந்து இதுக்கு தனிச்சொலினா இந்த Cl இருந்து இங்கிருந்து இதற்கு இணைப்பா வரும். இப்ப இந்த நிலைமையில முன்பு இலத்திர குறைபாட்டுல சேர்வை AlCl3, ஆனா இந்த சிலையில அட்டமதிய பூர்த்தியாகும். எனவே 14வது வினாக்கு விட 14வது வினாக்கு விட மிக திருப்தியான விட 5வது, இருப்பினும் 2வது விடையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே 5 அல்லது 2ஆக வரும். அப்புறம் அடுத்ததாக நான் பார்ப்போம் 15வது வினாவுக்கு போவோம். 15வது வினாவை பொறுத்த மட்டும் மின் இரசாயன வினாவும். 15வது வினா மின் இரசாயன மிகவும் இலகுவான ஒரு மின்கலத்திர மின் இயக்க விசையை பற்றி கேட்டிருக்க. முதலாவது உலோக பேரில் கண்டிக்க. உலோகமும் என்ன எங்களுக்கு உலோகத்திட அயன் உள்ள கரைசல் உண்டு, உப்பு பாலத்தால் பிரிச்சுக்க. இரண்டாவதாக அதுல வாயு மின் கலம் கண்டிக்க. Br- aqueous, Br2 gas, சப்போர்ட்டுக்கு பிளாட்டினம் போட்டு எங்களுக்கு ஒரு பேரில் கண்டி. எங்களுக்கு தெரியும் இது அனோட்டாக வெளிப்படும். நினைவிருக்கும் LOA என்ற வசனங்கள். ஆகவே இது அனோட்டாக வெளிப்படும். இப்ப கலத்திர மின்னிய கிருஷ தந்து கொண்டு கேட்கிறேன். ஆகவே கலத்திர ஈசல் நியம கலத்திர நியம மின்னிய கிருஷ தந்து இருக்குது. ஆகவே தீட்டா போட்டு ஈசல் சமன் E theta cathode minus E theta anode சொல்லி வரும். E theta anode சொல்லி வரும். உங்களுக்கு இதுல தெரியும் anode வந்து மெங்கன் Br தந்து இருக்குது. இப்ப கேட்டிக்கு மெங்கனின் நியம மின்வாய் அழுத்தம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்குது. கலத்திர மின் இயக்க விசை வந்து 2.27 V. கதோட்ட மின் இயக்க விசை தந்து இருக்குது 1.09 V. 1.09 V. ஆகவே இதை கேட்கிறான் கி அனோட்ட மெங்கன் கேட்கிறான். சரி, மெங்கன் 2+ வாழ்கிறது கேட்கிறான் மெங்கன் சொல்லி மெங்கன் 2+. ஆகவே இதை கழிச்சு பார்த்தல் சொன்ன விட வரும், சயலகம் விட வரும். மெங்கண்ட கழிச்சு வரும். 1.18 V 10 ஆகியா வரும். 1.18 V விட வந்து 2ஆக அமையும். சரி, பாப்ப நாங்க அடுத்த வினாவுக்கு போவோம். சரி, அடுத்த வினா ஓகே, அடுத்த நாம் பார்ப்போம் 16வது வினா. ஆவியாக்கல் திரவத்தின் ஆவியாக்கல் வெப்பநிலை மாற்றம் கேட்டிருக்குது. அப்ப எங்களுக்கு பார்ப்போம் H2O லிக்விட் நீளும் தாக்கம் H2O கேஸ். இந்த சமநிலை தாக்கத்துல என்ன வெப்பநிலையில கொதிநிலை கேட்டிருக்குது. அப்ப எங்களுக்கு சாதாரண லேசான தாம்பாடு டெல்டா G சமன் டெல்டா H மைனஸ் D டெல்டா S. என்ட்ரோபி தந்திக்குது, என்தால்பி தந்திக்கு வெப்பநிலை கேட்கிறேன். சமநிலை மீதும் தாக்கம் டெல்டா G 0. டெல்டா H பெருமானம் கிலோ ஜூல தந்திக்குது. இந்த வெப்பநிலை கேட்கிற கேள்விகளினால கிலோ ஜூல்ல நாம செய்யாம ஜூல்ல செஞ்சு கொண்டா இலகுவாக இருக்கு. ஆகவே டெல்டா H வந்து 45 கிலோ ஜூல நாங்க 45,000 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 வெப்பம். ஜூல் மூல் -1 ஜூல் மூல் -1 வரும். இது டெல்டா H க்கு. அதே நேரத்தில் வெப்பநிலை T காண வேண்டும். டெல்டா H பெருமானம் ஜூல தந்திக்குது. ஆகவே 90
ஜூல் மூல் -1 கெல்வின் -1 இது ஜூல் மூல் -1 இல்ல கிலோ ஜூல் இல்லாம நான் ஜூலுக்கு மாத்தி இலகுக்காக வேண்டி ஆகவே இப்ப என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டா t காண வேண்டும் ஆகவே t காண சொன்னால் எங்களுக்கு 45000 இருக்குது இது இங்க வந்து இத பிரிக்கிறது 45000 பிரிக்கணும் 90 ஆல விட வரும் எவ்வளவுன்னு கேட்டா 500 இது கெல்வின் பாய்சிதான் கேள்வி கேட்டிருக்குது ஆகவே கெல்வினை பாய்சியாக மாற்றுறதுக்கு கெல்வினை பாய்சியாக மாற்றுறதுக்கு 273 ஆல கழிக்கணும் ஆகவே 500 - 273 கழிச்சல் சென்றால் விடையாக 227 பாகை சி 227 பாகை சி சொல்லி வரும் இந்த நிலைமைக்கு ஒரு திரவம் சில பேர் அவசரத்துல நீரை நினைச்சு என்று போட்டிக்கு நீர் அல்ல இது ஒரு திரவம் சரி ஓகே நாங்க எடுப்போம் 17வது வினாவை பார்ப்போம் 17வது வினா ஆர்கானிக் வினா வந்து குறித்த ஒரு சேர்வு என்று சந்திக்கு டைசோனியம் இந்த டைசோனியம் சேர்வு சம்பந்தமாக இந்த டைசோனியம் சேர்வு சம்பந்தமான வினா வந்து டைசோனியம் உப்புக்கு என்னென்ன தாக்கம் நடக்கலாம் என்னென்ன இருக்குது என்பதற்காக வேண்டி சரி ஓகே நாம பார்ப்போம் 17வது வினா டைசோனியம் உப்பு பென்சீன் N2Cl நாங்க இலகுக்காக வேண்டி பென்சீன் N2Cl இதற்காக வேண்டி 5ஐயும் இப்படி 5 கூட்டையும் சரிக்குள்ள பார்த்து இப்படி போகலாம் முதலாவது கூட்டை பார்ப்போம் பென்சீன் டைசோனியம் உப்பு கொண்டிருக்குது எனிலீன்ல இருந்து இதனை தயாரிக்கலாம் என்பது உண்மையான தவறான கூற்று கேட்டிருக்குது சரி பென்சீன் டைசோனியம் உப்பு தயாரிக்கன்னு சொன்னால் எங்களுக்கு எனிலீனுக்கு என்ன செய்யணும் Na2 ஐதான HCl போடணும் HNO2 சொல்றது 5 பாகை C ஆகவே முதலாவது கூற்று சரி ஆகவே விடைக்கு வராது தவறான கூற்று கேட்டிக்கு இரண்டாவது KI போடுறது அப்ப KI போட்டுன்னு சொன்னால் எங்களுக்கு அயோடோபென்சீன் வரும் எங்களுக்கு Cl ஆக மாத்தன்னு சொன்னா CuCl HCl போடுறது மாதிரி Br-க்கும் அந்த மாதிரி தான் போடுது ஆனால் இதை எடுத்த மட்டும் இல்ல எதை பொறுத்த மட்டும் கேட்டா அயோடின மகா மாற்றத்துக்கு KI தான் போட வேண்டும் அதே நேரத்துல அடுத்தது பார்ப்போம் மூன்றாவது இது இலத்திர நாடியாக செயற்படும் இப்ப இது இலத்திர நாடியாக செயற்படும் என்றால் பென்சீன் N2+ அப்ப N2+ என்று சொல்றது இலத்திர நாடியாக செயற்படும் ஆகவே மூன்றாவது கூற்றும் சரியான கூற்று நாலாவது கூற்று இதுக்கு நீர் கரைசலை சேர்த்து வெப்பமாக்குறது அப்ப நீர் கரைசலை சேர்த்து வெப்பமாக்கினால் வாரது ஃபீனோ ஆனா இவன் சொல்றான் எப்படின்னா பென்சீன் என்று ஆகவே பிழையான கூற்று பென்சீன் சேர்ந்த பிழை ஆகவே விட நாலாவதாக வரும் இப்ப நான் இது நாலாவதாக வரும் அஞ்சாவது கூற்று கேட்டீங்க இது சாய தாக்கத்தை உருவாக்கும் சொல்றது கார ஊடகத்துல ஃபீனோலோட சேர்த்து டைசோனியம் உப்பு கார் இந்த விளைவை எழுத செல்ல சில பேர் நினைக்கிறது O- எழுதணும் அப்படி தேவை இல்லை OH என்று நீங்க இப்ப பயன்படாம எழுதுங்கோ O- என்று எழுத தேவை செம்மஞ்சள் நிறமான வீழ்படி விலை ஒன்று வரும் முன்பு தான் நாங்கள் ஃபீனோல் வந்து NOHல கரைந்தானே அல்ல காரத்துல கரைந்தானே ஆகவே O- என்று எழுத வேண்டும் என்று இப்ப O- என்று எழுத தேவையில்லை எங்களுக்கு இந்த விலை ஆகவே 17வது வினாவுக்கு 4வது விடையாக எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் ரைட் நாங்க அடுத்தது 18வது வினாவுக்கு போவோம் 18வது வினா கணக்கு கேள்வி அதை நோடத்த இலகுவான கேள்வி உண்டு எல்லைப்படுத்தும் காரணியோடு சம்பந்தப்பட்ட ஒரு வினா உண்டு 18வது வினா பாப்பம் H2S-க்கும் O2 முதலாவது தாக்கத்தை சமன் செய்ய வேண்டும் H2S கேஸ் O2 கேஸுடன் தாக்கம் புரிந்து வார விளைவு உங்களுக்கு தெரியும் SO2வும் நீராவியும் வரும் நீராவின்னு சொல்லி தந்திருக்குது அதே நேரத்தில் SO2 தந்திருக்குது இப்ப விளைவும் வாயுவாக இருக்கும் சமன் செய்வதற்காக வேண்டி பார்த்தால் இன 3 இன 2 வரும் ஆனா இட்டதை பொறுத்த மட்டும் இதுல வந்து இட்டிக்காங்க 4 டெசிமீட்டர் கண் எங்களுக்கு அவகாட்ரோ விதியை யூஸ் பண்ணி மூல் கனவளவு மூலுக்கு நேர்விகித சமன் சொல்லி போனால் இது 4 தந்திக்குது இதை பொறுத்த மட்டும் 10 டெசிமீட்டர் கண் தந்திக்குது ஆகவே விளைவு தொகுதியை பார்த்தேன்னு சொன்னா விளைவு தொகுதியில பீசமானப்பட்டபடி H2S எல்லைப்படுத்தும் காரணியா இருந்தால் 4க்கு இதோட 6 தாக்கம் புரியும் ஆகவே 6 போன்னு சொன்னா 4 மீயும் மீதி O2 வந்து 4 டெசிமீட்டர் கணம்
பி சமானப்படி இது 2க்கு 2 படினால SO2 வரும் எங்களுக்கு 4 டெசிமீட்டர் கனம். அதே நேரத்தில் நீராவியும் வரும் எங்களுக்கு 4 டெசிமீட்டர் கனம். ஆகவே இறுதி கனவளவு 12 டெசிமீட்டர் கனம். ஆகவே 4வது விடையாக வரும். அடுத்ததாக நான் பார்ப்போம் எத்தனை கேட்டா 19வது வினா வந்து பார்ப்போம். நல்ல வினா உண்டு, தரமான ஒரு வினா உண்டு. 19வது வினா. இந்த 19வது வினா 2 சமன்பாடு கொண்டு வலிமையாக வாழ்ந்து அமுக்கத்தை மூலுக்கு சம்பந்தப்படுத்தத்தோட அதே நேரத்தில் உங்களுக்கு நினைவு இருக்கும் இந்த 19வது வினாவுக்கு ஒத்த வினா உண்டு செறிவோடு சேர்த்து நான் இந்த ஃபைனல் மாடல் பேப்பர்ல போட்டிருந்தேன். ஏ கேஸ் வந்து 2 A கேஸ் B ஆகவும் C ஆகவும் பிரிகிறது. இந்த தாக்க கேட்ப 2 A கேஸ் B கேஸ் ஆகவும் 3 C கேஸ் ஆகவும் பிரிகிறது. அதே நேரத்தில் D கேஸ் வந்து B கேஸ் ஆகவும் 2 C கேஸ் ஆகும் போது இந்த முதலாவது தாக்கம் முதன்மை தாக்கம் என்றும் இந்த முதன்மை தாக்கத்துக்கு இந்த முதலாவது தாக்கம் முதன்மை தாக்கம் என்றும் இந்த முதன்மை தாக்கத்துக்கான தாக்க வீத மாறிலி K1 என்றும் தரப்பட்டிருக்குது. ஆகவே கேட்டிருக்கிற கேள்வி என்னன்னு கேட்டா ஆர காணுங்கோ அப்படின்ட்டு இந்த தாக்கத்துக்கான தாக்க வீதம் இந்த தாக்கத்துக்கான பிரிகை அடைகின்ற தாக்கத்துக்கான தாக்க வீதத்தை காண சொல்லி தந்தீங்க. இப்ப தொடக்க தாக்க வீதம் இது லேஸ். இந்த கேள்வியில சும்மா சாய்ஸ்ல ஒரு விடயத்தை பார்த்து போறது. கேள்வி என்ன ஆர் தானே கேட்டீங்க. ஆர் வந்து முதன்மை தாக்கம் கேள்வி ஏட ஆரம்ப செறிவுட வர்க்கம். ஏட ஆரம்ப செறிவுட வர்க்கம். அந்த அடிப்படையில பார்த்தோம்னாலே எங்களுக்கு தெரியும் செறிவு என்பது P = CRT. அமுக்கத்தை கனெக்ட் பண்ணி தந்திருக்கிறேன். அந்த அடிப்படையில பார்க்க எல்லாமே சும்மா லேசான ஒரு சாய்ஸ் உண்டு மாதிரி ஒரு ஹிண்ட் உண்டு மாதிரி 3வது விடையிலையும் 5வது விடையிலையும் மட்டும்தான் வர்க்கம் வந்து. ஆகவே எங்களுக்கு சுவர் ஆயிரும் 50-50 சான்ஸ் ஃபுல்லா செய்வோம். ஆனால் திடீரென்று அப்படி பார்க்க விளங்கணும் ஒரு கொஞ்சம் டைம் இல்லைன்னு சொன்னாலும் 3வது அல்லது 5வது சரி வரும். அப்ப அது சின்ன ஹிண்ட் உண்டு மாதிரி சரி வைக்கான. சரி ஓகே, நாம இந்த கேள்வியை அழகா தொடர்ந்து செய்வோம். இப்ப பாப்போம் இந்த கேள்வியில ஏட ஆரம்ப செறிவன் கேட்டா மூலிங்கில் கனவள போடலும் அல்ல P = CRT போடலும். அதுக்கு எடுக்கிறது தான் எங்களுக்கு வேணும். இதை கண்டுபிடிச்சு இதுக்குரிய கோவை போட்டா விட வந்துடும். சரி பாப்போம், நாங்க இதுல ஆரம்ப மூலம் ஒரு இலகுக்காக வேண்டி 2x என்று எடுக்கிறோம். 2x இது 2x இருந்தால் தாக்கம் புரியும் முழுமையான தாக்கம் என்றபடினால இது 2x என்று சொன்னால் அப்ப பிரிகையும் பின் எப்படி வரும் என்று கேட்டா இதுல இருக்காது. இதுல வந்து இது 2x என்றா இது x மூல் வரும். அதே நேரத்துல இதுல 3x மூல் வரும். இது d எடுத்து சொன்னா d ட பிரிகை இது முழுமை இதுல y மூலன்னு சொல்லி எடுப்போம். y மூல் எடுத்து சொன்னா இது y மூலன்னு சொல்லி வரும். அதே நேரத்துல இது வந்து 2y மூலன்னு சொல்லி வரும். இப்ப பாப்போம் இந்த தொகுதி இருக்குது 2 தொகுதி. ஆரம்ப தொகுதி அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதுல A கேஸும் D கேஸும் இருக்குது. A கேஸும் D கேஸும் இருக்குது. அமுக்கம் P. ஆகவே A கேஸ்ல வந்து நான் எடுத்த லேசிகா 2x என்றும் மூல் B கேஸ்ல y என்று சொல்லி PV சமன் NRT மற்ற நிலைமைகள் மாறாதபடினால P அமுக்கம் மூலுக்கு நேர்விகித சமன் சொல்லி கோவை கொண்டு போறேன். அமுக்கம் மூலுக்கு நேர்விகித சமன் சொல்லி கோட்பாட்டுக்கு அமைய இப்ப என்ன செய்ய போகிறேன்னு கேட்டா இதோட அமுக்கம் P அத மூல் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டா 2x + y என்ற அமுக்கத்துக்கு சமனாக இருக்கு. இதை ஒன்னா சாம்பாடாக வச்சுக்கொள்ளும் ஒரு தேர்வுக்காக. புறப்பாப்பன் 2வது நிலைமையில எப்படின்னு கேட்டா தொகுதியில 2வது நிலைமை எடுத்துன்னு கேட்டா A கேஸ் D கேஸ் இருக்காது. B கேஸ் இருக்கும். இந்த B கேஸ் இருக்கும். அதே நேரத்துல C கேஸ் இருக்கும். B கேஸ் எவ்வளவு இருக்கும்னு கேட்டா x மூலும் y மூலுமாக எங்களுக்கு x மூலும் y மூலுமாக இருக்கும். B கேஸை பொறுத்த மட்டும் இல்லை தாக்கம் x மூலம் y மூலம் இருக்கும். ஆகவே B கேஸ் வந்து x + y இருக்கும். C கேஸ் இருக்கும். C கேஸ் இருக்கும் எப்படின்னு கேட்டா இங்க 3x-உம் 2y-ம் இருக்கும். 3x-உம் 2y-ம் இருக்கும். இதோட அமுக்கம் 2.7 p சொல்லி தந்திருக்காங்க. ஆகவே 2.7 p நேர்விகித சமன் சொல்லி போடலாம். 4x ஆக 3y 4x ஆக 3y சொல்லி வரும். ஆகவே 2.7 p தரவு 2.7 p சமன் நேர்விகித சமன் எங்களுக்கு எடுக்கலாம். ஒரு தேவைக்காக வேண்டி நான் 2ஆம் சமன்பாடு 3ஆல பெருக்கிக்கிறேன். அல்ல 3 அமுக்கத்தை 3 முதலாம் சமன்பாடு
அமுக்கத்தை 3 மடங்காக்கினு சொன்னால் 3p ஆகும். அந்த நேரத்தில் மூலும் 3 மடங்காக வர வேண்டும். இது அப்ப இதோட மூல் வந்து 6x ஆக வரும். ஆகவே இது 6x ஆக இருந்தது சொன்னால் இது 3y ஆக வரும். இப்ப இரண்டாம் சாம்பாடு மூன்றாம் சாம்பாடு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்தா இது 3y இது 4x இது 6x. அமுக்கத்தை பொறுத்த மட்டும் இது 2.7p இது 3p. ஆகவே எங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரலாம். எப்படி என்று கேட்டா 0.3p தான் எங்களுக்கு 2x க்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி. இது மூலா இது மூல் என்றபடினால இதை எங்களுக்கு மாறிலியாக போட்டு எழுதி அவசரமாக எழுதி கொள்ள மேலும் 0.3p நேர்வு சமன். இங்க மாற்றியாக வர்றது வெப்பநிலையும் கனவளவும் படினால RT யோட வரத்தால 2x இன் கீழ் v RT அப்படின்னு எழுதி கொள்ளலாம். ஏன்னா v RT தான் நாங்க இங்க எடுத்த மாறிலியாக வாரம். இப்ப பாப்போம் என்ன தேவைக்காக வேண்டி இப்ப இத இருப்போம் 2x over v எழுவாயாக மாத்தினேன்னு சொல்லிட்டா -3p சமன் 2x இன் கீழ் v over RT. ஏற்கனவே பார்த்தோம் k வந்து k1 into r தாக்க வீதம் a யோட செறிவுட வர்க்கம் r சமன் k1 a யோட செறிவன் செல்வது 2x இன் கீழ் v மூலின் கீழ் கனவளவா இது மூல் இது கனவளவு செறிவு into இதோட வர்க்கம். ஆகவே r சமன் 0.3p over RT முழுவதும் நீங்க k1 இருக்கும் k1 RT வர்க்கம். ஆகவே r சமன் 0.09 k1 into p over RT முழுவதும் p over RT. ஆகவே விட வந்து 3வது விடையாக எங்களுக்கு வரும். ஓகே, நாங்க பாப்போம் 20வது வினா. 20வது வினா எங்க இறுதி வினா ஆர்கானிக் வினா உண்டு. இந்த கேள்வி அழகா விளங்கி இருக்கும். இன்னும் அவசரமா சொல்லி இதர மூல் எடுக்கிறது 2x எடுத்து போட்டு இதுக்கு எழுதுறது இதர வணிகம் சொல்லி எடுக்கிறது. அதுக்கப்புறம் இதர அமுக்கத்துக்கு பொறுப்பான ஏயும் வாயோட வாய்க்கள் எடுக்கிறது. அமுக்கம் நேரிசம் மூலண்ட சாம்பாடு 2x plus y சரி வரும். 2.7 வந்து 4x 3y சரி வரும். அதுக்கப்புறம் நான் அமுக்கத்தை முதலாவது யோசிச்சு லேசிக்காக இந்த 3y விடுதத்துக்காக எனக்கு x வேணும் பண்ணினால இதை 3 மடங்காக்கின உடனே எங்களுக்கு இந்த கோவை எடுத்து இந்த விடையை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. வினா ஆகிய 20வது வினா போகும். ஆர்கானிக் வினா. பொருட்கள் தந்து போட்டு சில சேர்வைகள் தந்திக்குது. அந்த குரூப்புகளை இனக்கான சோதனை பொருட்கள். புரோமின் நீர் முதலா தந்தி புரோமின் நீரை நிற நீக்குகிறது. புரோமின் நீரை நிற நீக்க புரோமின் நீரை நிற நீக்குறது மென்சிவப்பு நிறத்தை நிற நீக்கிறது வந்து எங்களுக்கு தெரியும். ஃபீனோல் எனிலீனும் நிற நீக்கும். இவை நிற நீக்குவதோட இன்னொரு மூப்ரோமோஃபீனோலும் புரோமின் மூப்ரோமோஃபீனோல் வரும். அதே நேரத்தில் இதே போல எனிலீனுக்கும் என்ன வரும்னு கேட்டால் 3 புரோமோட 3 வட்டல பிஆர் வரும். இவை வெள்ள வீழ்படிவு நிற நீக்கிறதோட வெண்ணிற வீழ்படிவு தரும். அப்போல டபுள் பாண்ட் ஈனும் ஐனும் நிற நீக்கும். இவை வீழ்படிவு தருவதில்லை, ஆனா நிற நீக்கும். ஆகவே எங்களுக்கு தெரியும் இந்த கூட்டத்தில் இ அல்லது ஐ ஏதாவது இருக்க வேண்டும் என்று பார்க்கிற அந்த அடிப்படையில் எங்களுக்கு 5வது விடையை எங்களுக்கு வெற்றிவிடலாம். என்று அதில் இ நைனோ அல்லது ஃபீனோல் எனிலின் கூட்டமோ இல்லாதனால பின்பு கேட்டீங்க CuCl உடன் மீள்படிவை தருவது இல்லை. கவனமாய்க்கோணும். இது அமோனியா சேர்த்து CuCl Cuட 1 + CuCl. அப்ப அல்டிஹைடுக்கு அல்ல கட்டாயமாக அமில ஹைட்ரஜனுக்கு மட்டும்தான் இந்த ஆன்சர் வரும். மீள்படிவை தர வேண்டும் சொன்னா அமில ஹைட்ரஜன் இருக்க வேண்டும். ஒற்றை இடப்பெயர்ச்சி அல்ல அமில மூல தாக்கம் நடக்கும். அமோனியா சேர்த்து CuCl சேர்த்துன்னு சொன்னால் வார விளைவு எங்களுக்கு தெரியும். செங்கபில நிறமான ஒரு விலை கொண்டு வரும். சியுட வீழ்படி கொண்டு வரும். இந்த வீழ்படிவத்தான் இங்க கேட்டிருக்குது. இதை தருவதில்லை என்றபடினால இதை தர இல்லை என்றபடினால 1வது 4வது 4வது அமில ஹைட்ரஜன் விடையை வெற்றிவிடலாம். பின்பு காப்பம் என்று கேட்டால் H+K1 பரிகரிக்கும் போது பச்சை நிற இது வந்து தாரம் சொல்லியிருக்குது. அப்படின்னா ஒச்சேற்க வேண்டும். முதல் அல்கோஹோலை ஒச்சேற்றலாம்.
வலி ஆல்கஹாலை ஒட்சியேற்றலாம், ஆல்டிஹைட்டை ஒட்சியேற்றலாம். இந்த மூன்றையும் நாங்க ஈக்கிற கூட்டங்களை தேடி பார்ப்போம். முதல் ஆல்கஹாலை ஒட்சியேற்றணும்னு சொன்னால் RCH2OH ஒட்சியேற்றணும்னால் வாரது ஒயிக் அசிட். அதே நேரத்தில் வலி ஆல்கஹாலை ஒட்சியேற்றணும்னு சொன்னால் வாரது கீட்டோன். வாரது கீட்டோன். புடை ஆல்கஹால் ஒட்சியேற்றப்பட முடியாது. புடை ஆல்கஹால் ஒட்சியேற்றப்பட முடியாது. இதே போல ஆல்டிஹைட் இருந்துன்னு சொன்னா ஒட்சியேற்றப்படையிலும் அது ஒயிக் அசிடாக அதுவும் மாறும். அதே நேரத்தில் நிறமாற்றம் பச்சை நிறம் வரும். Cr3+ என்ற நாம Cr2O7 செம்மஞ்சளால இதாக்கத்தால இது வரும். கீட்டோனுக்கு தாக்கம் இல்லை. ஒயிக் அசிடுக்கு தாக்கம் இல்லை என்றாலும் ஃபார்மிக் அசிடுக்கு தாக்கம் இருக்குது. சரி, அந்த அடிப்படையில நாங்க பார்த்துட்டு சொன்னா 20வது வினாவை பொறுத்த மட்டும் எங்களுக்கு கடைசிக்கு 2வது விடா 3வது விடா மிச்சம் இருக்குது. அதுல விடையாக எங்களுக்கு 3வது விட வரும். ஏன்னா அதுல ஒரு வலி ஆல்கஹால் இருக்குது. இதுல புடி ஆல்கஹால் தான் இருக்குது 2வதுல. ஆகவே இது வராது. ஓகே, நாங்க இன்றைக்கு இதோட முடிப்போம்.